அப்படி அர்த்தம் தான். நீ யுத்தம் பண்ணாத, நீ சும்மா இரு, நான் உனக்காய் வழக்காடுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் என்ன செய்வேன், பதில் செய்வேன். நீ பழி வாங்குற எண்ணத்தோட நீ இருக்காத. உன் வேலை நீ என் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணு, என் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணு. நான் இருக்கிறேன், நான் பதில் செய்வேன். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதம் உங்களை அள வச்ச, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை விழ வச்ச, உங்களை சோத்திரம் ஏமாற்றின சில அசுத்த வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் பதில் செய்ய போகிறார். கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் எழும்பி நிற்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம் அவர் உங்களுக்காய் பதில் செய்ய போகிறார். கடந்த மாதத்துல சத்துரு உங்களை அள வச்சால, கடந்த நாட்கள்ல உங்களை வேதனைப்படுத்தினால, கடந்த நாட்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிரிவினையை கொண்டு வந்து, சண்டையை கொண்டு வந்து, பண பிரச்சனையை கொண்டு வந்து, அவன் எந்தெந்த ரீதியிலெல்லாம் உங்களை ஏமாற்றி அள வைத்தானோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நானே தேவன் என்று அறிக்கை செய். உனக்கு விரோதமாய் எழும்பின சகல வல்லமைகளோடு நான் யுத்தம் செய்ய போகிறேன், நான் வழக்காட போகிறேன், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார், பதில் செய்ய போகிறார்.